வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஈழம் எனது உயிர், தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம், எல்லா இனமும் நல்லா போயிட்டுருக்கு, தமிழ் இனம் தான் சீரழிஞ்சிட்ருக்கு. இதுதான் உண்மை. ஏன் தமிழிடம் ஒற்றுமை இல்லை? ஒரு பக்கம் திராவிடன் பக்கம் பாதி பேர் தமிழன், பாதி பேர் ஆரியன் பக்கம், பாதி பேர் மதத்தாலே ஜாதியாலே பிரிஞ்சு கிடக்கிறான். ஒற்றுமை இல்லை அரசியலில். ஏன்னா தமிழனை பார்த்தால் எதிரி போல நினைக்கிறான். தமிழன் மற்றவர்களை பார்த்தால் மாமா மச்சா என்று உரையாடுகிறான். இதனால் தான் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. ஒற்றுமை இல்லை. சுக்குநூறா பிளவுபட்டு கிடக்கிறாங்க தமிழர்கள். ஆமாம், இதுதான் உண்மை. ஒரு பக்கம் தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மக்களை பற்றி, மொழியை பற்றி, இயற்கை வளத்தை பற்றி, சிட்டுக்குருவியை பற்றி ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டிருக்கிற தலைவன் செந்தமிழ் சீமான். அவர் என்ன சொல்கிறார்னா, தமிழர்கள்லாம் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வந்து போகலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும். அந்த கருத்துக்கு இணங்க தான் அவர் ஜாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாரு. நீ ஓட்டு போட்டால் போடு, நீ நல்லா இருக்கணும்னா ஓட்டு போட்டால் போடு, நீ நாசமாக போகணுன்னா போடாமல் போ அப்படிங்கிறார். ஒரு டிஃப்ரெண்டான அரசியல் களத்தில் இதுவரை இந்த தமிழகத்தில் இல்லாத தலைவர்களின் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசியல் பேச்சாளர் அரசியல் களத்தில் பேசிக்கொண்டு இளைய தலைமுறைகளை இன வெறி கொண்டு பயணிச்சிட்ருக்காங்க இந்த கட்சியில். அவருடைய பேச்சு எல்லா இளைஞர்களுக்கும் ஈர்த்து விட்டது. அது உண்மைதான். ஏனென்றால் 50 வருட திராவிட அரசியல் வாழ்க்கை பார்த்து விட்டார்கள். பார்த்து போர் அடித்து விட்டது. அந்த 50 வருட திராவிட வாழ்க்கை அரசியலில் எத்தனையோ கூத்தாடிகள் வந்தாங்க, நாட்டை ஆண்டார்கள். எத்தனையோ தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார்கள், எல்லாமே ஆண்டார்கள். ஆண்டு பிரயோஜனம் இல்லை. 7 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நாம் எல்லாம் தமிழர்கள், நாம் எல்லாம் இன வெறியாளர்கள். நாம் தமிழ்நாட்டில் தமிழை மட்டும்தான் ஆள வேண்டும். மற்ற ஸ்டேட்டுக்காரன் வந்து உள்ளே போயிடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆள வேண்டும். இந்த கருத்துக்கு எனக்கு தான் சீமான் தத்துவத்தை வைத்து கொண்டு தான் பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, 100 ரூபா 200 ரூபா கூட மக்கள் சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு இந்த திராவிட அரசியல்வாதிகள், ஆரிய அரசியல்வாதிகள் வைத்துள்ளார் என்று முழக்கத்தை உறுதிபட கூறுகிறார். இதுபோல தான் இந்த நாட்டில் நடக்கின்றது. ஆமாம் உறவுகளே, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தான் வழியில்லாமல் மக்களை வைத்து கொண்டிருக்கிறார் இந்த திராவிட அரசு. ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும்? மது இல்லாத நாடாக அமைக்க வேண்டும், சிறந்த கல்வி தர வேண்டும், சிறந்த மருத்துவம் தர வேண்டும், கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ்களை ஒழித்து கட்ட வேண்டும், இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும், பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். நேற்று இல்லை, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கல்கோரியில் வெடிபொருள் ஏற்றி கொண்டு குடோனில் வச்ச அந்த கம்பெனியில் வச்சு 2 நிமிஷம் கூட ஆகல, சுக்குநூறாக அந்த குடோனு வெடிச்சிருச்சு. 4 பேர் ஸ்பாட் அவுட். அப்போது எப்படி இருக்கு? இயற்கை வளத்தை அழித்து கொண்டிருக்கிறான் இந்த ஆரியர்கள், திராவிடர்கள். அதை வைத்து பிஸ்னஸ் ஆக்கிட்டு இருக்கிறான். மலை உருவாக்க முடியுமா? மலையை வெட்டி கிரானைட் ஆக்கி கல்கோரி ஆக்கி சம்பாதிக்கிறான். ஆனால் இதை கண் முன்னாலே லைசன்ஸ் என்ற பெயரால், லைசன்ஸ் இல்லாத பெயரால் நிறைய கல்கோரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள். ஆனால் ஒரு சாதாரண இத்தா பெரிய மலையெல்லாம் வெடிபொருளை வச்சு தகர்த்து சேல்ஸ் பண்ணி விற்கிறான். ஆனால் சாதாரண ஒரு ஆட்கள் இந்த வனத்தில், இந்த மலைகளில் ஆடு மேய்க்க போனாலும், விறகு பொறுக்க போனாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுறான், 7 ஆண்டு சிறை தண்டனைங்கிறான். அப்போது இயற்கை வளத்தை பற்றி சிந்திக்காத அரசாங்கம், ஒரு அரசு எப்படி உருவாகின்றது என்பதை உங்களிடம் இந்த தெளிவை நான் கூறுகிறேன். அரசு எப்படி உருவாக்குதுன்னா,
தனிப்பட்ட ஒரு 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 நபர் வரான், வந்துட்டு பணபலம் படைத்தவனாக இருக்கிறான், மக்களுக்கு ஓட்டுக்கு காசு தரான். அந்த உறவு ஜெயிச்சிட்டார்னா அது நாம் என்ன சொல்கிறோம்? அரசாங்கம் என்று சொல்கிறோம். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் அரசாங்கம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும், எந்த தவறுகளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் அரசாங்கம். இது என்ன தப்பாக நடக்குதுங்க? எதற்கு 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் பார்த்தால் இந்த அரசியல் பார்க்கலாம். 55 வருடங்களாக இந்த திராவிடர்கள் அரசியலும் ஆரியர்கள் அரசியலும் பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இளைய தலைமுறைகளை பற்றி கவனிக்காத இந்த அரசாங்கம் இளைய தலைமுறைகளை கல்வி நீ படிங்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. நீ கல்வி படின்னு சொல்கிற இல்லை, எல்லா இளைஞர்களுக்கும் படிக்கணும், வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் படிக்கணும்னு சொல்கிற இல்லை. அப்போ வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடு. வேலை கொடுக்காம வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு நீ டாஸ்மார்க்கை ஊற்றி கொடுத்துட்ருக்கிற. என்ன அரசாங்கம்? நிறைய சொல்லலாம் அன்பு சொந்தங்களே. நாம் மக்கள் ஒவ்வொருத்தரும் வேதனையோட தான் இந்த தமிழகத்தில் தமிழ் மக்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. இந்த அரசியல்வாதிகளையும் ஆரியர்களும் திராவிடர்களும் நினைத்தால் மனிதன் தலை சுற்றுகிறார். சாக்கடை அரசியலாக மாற்றிவிட்டார்கள். டிஎம்கே இளைஞரணி மாநாடு நடந்தது. ஒரு பக்கம் சீட்டாட்டம், ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ், ஒரு பக்கம் மதுவை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதை நம்ம அரசுன்னு சொல்கிறோம். இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாக நடக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், மறுபடியும் இவங்க அரசாங்கம் என்று சொல்கிறோம். இதுதான் இருக்கிற ப்ராப்ளம். இதுதான் இயற்கை வளத்தை பற்றி கண்டுகொள்ளாதவர்கள், பெட்டி எங்கு வருகின்றது என்று கண்டுகொள்பவர்கள். இதற்கு தான் இந்த ஆரியனும் திராவிடனும் இந்த சாக்கடை இங்கே அழித்து தமிழ் தேசியத்தை மலர வேண்டும் என்றுதான் செந்தமிழ் சீமான் பட்டி தொட்டி மூளை முடுக்கு மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கான். ஏண்டா தமிழ்நாட்டில் ஏன் நிலத்தில் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் இங்கே என்ன வேலை? என்ன வேலை? ஏன் நாட்டிலடா, ஏன் நாடு தமிழ்நாடு, உனக்கு என்ன வேலை இங்கே என்பதை தான் எடுத்துரைத்து பிரபாகரனுடைய தத்துவத்தை செந்தமிழ் சீமான் முழக்கத்தை விடுத்து கொண்டிருக்கிறார். என் நிலப்பிறப்பில் நாங்கள் தான் ஆள்வோம், யார் வேணாலும் வந்து போகலாம், ஆனால் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். இதை சில புரியாத தமிழ் முட்டாள்கள் தான் சொல்ல முடியும். பிஜேபிக்கு பக்கம் போய் 100க்கு 200க்கு சம்பாதிக்கிறதுக்காக போய் அந்த பக்கம் மாரடிக்கிறான். திராவிடங்கிட்ட போய் 5க்கு 10 வாங்கி அந்த எலெக்ஷனை சாப்பிட்றதுக்கு அவங்ககிட்ட போய் மாரடிக்கிறான். இதுதான் சுக்கு நூறாக பிளவுபட்டு கிடக்கிறார்கள் தமிழர்கள். இதுதான் ஒரு தேசத்தின் வளர்ச்சி, இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது. ஒரு தேசத்தின் வளர்ச்சி விவசாயத்தை முக்கியத்துவமாக்குவது. டாஸ்மார்க்கை காங்கிரீட் போட்ட தளத்தில் சிசிடிவி வச்சு 2 போலீஸ் பாதுகாப்போட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் விவசாய நெல்மணி மூட்டைகள் மழையில் நெளிஞ்சு வெயிலில் நெளிஞ்சு காஞ்சி கருவாடை கிடக்குது. இதை அரசாங்கம் என்று கூறுகிறோம். அதனால் தமிழக மக்கள் மீதும் தவறுகள் இருக்கின்றது. தப்பாக ஆட்சி செய்கிறான்னு 55 வருஷமாக தெரியும். ஆனால் அவர்களையே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலத்தில் இது மாதிரி அநியாயங்கள் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாகதால் பொத்தி கொண்டு இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஒரு மாற்றத்தை, அடிப்படை அரசியல் மாற்றத்தை பார்க்காத தமிழக மக்கள் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இதைதான் செந்தமிழ் சீமான் சொல்லிக் கொண்டிருக்கு, ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் என்று. ஆனால் தமிழர்களின் சில பேர் எட்டப்பன் கருங்காலி யாருக்கு? திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் செயல்படுகிறார். அதனால் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே, இதுதான் உண்மை. சரி விடுங்க, இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த டாபிக், இந்த தமிழர் பற்றி பார்த்தோன்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஏன்னா கட்டபொம்மன் வாழ்ந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எட்டப்பனாகவே வந்துட்டுருக்காங்க தமிழர்கள்.
ஒவ்வொரு மாவீரன் கூடயும் ஒரு எட்டப்பன் இருந்திருப்பான், காட்டி கொடுக்குறவன் இருந்திருப்பான், கூட்டி கொடுக்குறவன் இருந்திருப்பான். இது உங்களுக்கு தெரியும். சரி விடுங்க இந்த டென்ஷன்லேருந்து. இப்போது அரசியல் களம் 2024 அரசியல் களம் யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு அமையும் என்றால் பணம் கொடுத்தவர்களிடம்தான் சாதகமாக அமையும். இது 1 வருடம் 2 வருடங்களாக பார்க்கவில்லை, 55 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். டிஎம்கே 500 ரூபா கொடுத்தா, ஏடிஎம்கே 501 ரூபா கொடுத்தா, தமிழக மக்கள் விசுவாசமாக அந்த 501 ரூபா கொடுக்குறவங்க தான் ஜெயிப்பு வைப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப விசுவாசங்க. எதில் வேணாலும் விசுவாசம் காமிக்க மாட்டாங்க, எதில் வேணாலும் மானத்தை இழந்து வாழ்வாங்க. ஆனால் இதில் மட்டும் ரொம்ப விசுவாசத்தை காமிப்பாங்க. அப்புறம் போட்டுட்டு என் பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டானே, என் நிலத்தை அபகரிச்சிட்டானே, மீத்தேன் ஈத்தேனுக்கு வித்துட்டானே, என் விவசாய நிலத்தை பிடுங்கி 8 வழிச்சாலை போடுறானே, அந்த இடத்துல போனால் எனக்கு லஞ்சத்தை கேட்குறானே, எனக்கு விலைவாசி பொருளெல்லாம் ஏற்றிட்டானேன்னு புலம்ப வேண்டியது தமிழக மக்களுடைய தலையெழுத்து. அதற்காக தான் செந்தமிழ் சீமான் உங்களிடம் ஒவ்வொரு மேடையாக பேசுகிறார், கத்தி கத்தி பேசுகிறார். அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் வேண்டும் என்று தொண்டை வலிக்க கத்துறார். ஆனால் பார்த்துட்ட செந்தமிழ் சீமானை பற்றி, நான் தமிழர் பற்றி, நான் தமிழர்னாவே ஆரியனும் திராவிடனும் பயப்படுறானுங்க. ஐயோ ஐயோ நான் தமிழரா, ஐயோ அப்பான்னு பயப்படுறாங்க. ஏன்? நீதி நேர்மையோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் திராவிடனுக்கு என்னடா இங்கே வேலை, என்னிடத்தில் ஆரியனுக்கு என்னடா இங்கே வேலை. உண்மை. இவ்வளவு நாள் செந்தமிழ் சீமான் ஆரியன்னா என்ன, திராவிடன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தார், தமிழன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தார். செந்தமிழ் சீமான் தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் சில தமிழர்கள் எட்டப்போ வேலை பார்க்குறானே. யாருக்கு? ஆரியனுக்கும் திராவிடனுக்கும். எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லும் பார்க்கலாம். அதனால தான் ஆகையால் இந்த 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பதை குறிப்பிடுவோம். அதே போல பிஜேபி, அதுபோல ஒரு அரசாங்கம், அதுபோல இவரை போல ஒரு பிரதமர் என் வாழ்க்கையில் சரித்திரத்திலே பார்க்கல. இந்த இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த மோடி மாதிரி ஒரு பிரதமர் என் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டேன். ஏன்? எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையிலையும் பார்த்துருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் குஜராத்திகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ண